இந்த வாட்ஸ்அப்ல வந்த பிடிஎஃப் வாக் த்ரூ பண்ணீங்களா யாராவது? ஸ்ரீமதி மாதாஜி வாட்ஸ்அப்ல வந்த இது பாத்தீங்களா நீங்க? பார்த்தேன். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குங்களா அதுல? இன்னைக்கு இந்த சாப்டர் வந்து சின்ன சாப்டர் தான். அது முடிஞ்ச பிறகு நம்ம அந்த பிடிஎஃப்ல வாக் த்ரூ பண்ணலாம். யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கூட நம்ம வந்து இன்னைக்கு பேசலாம் நம்ம. சரிங்களா? ஏன்னா கர்மயோகமே நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம். கர்மயோகத்துல கொஞ்சம் ஞான யோகமும் கலந்து இன்னைக்கு வந்து கர்ம சந்நியாச யோகம் அதை பாக்குறோம் நம்ம இன்னைக்கு. அதாவது சந்நியாசம்லயும் நம்ம வந்து ஒரு கிரகஸ்தமா இருந்து, அதாவது சம்சாரிக்கும் சன்னியாசிக்கும் காமனா வர்றது இது. அதாவது ரெண்டு பேரும் எப்படி கடவுளை வந்து அடையிறதுன்ற இது வந்து பத்தி சொல்ற இதுதான் யோகம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம அல்டிமேட்டா நிஷ்காம கர்ம யோகம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஆக்சுவலி. மகாலட்சுமி மாதாஜி, நீங்களும் அத படிச்சு பாத்தீங்களா? கொஞ்சம் படிச்சேன் மேம். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா அதுல? டவுட்ஸ் இல்ல மாதாஜி. நான் ஓவராலா நம்ம ஒரு டைம் இருந்ததுன்னா இன்னைக்கு நம்ம வில் டிஸ்கஸ் அது. நிர்மலா மாதாஜி கை உயர்த்திருக்கீங்க, சொல்லுங்க. நம்ம இனி செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம. ஏன்னா டிஸ்கஷன்ல வரும்போது அவங்க எல்லாரும் ஜாயின் பண்ணட்டும். ஸோ வில் ஸ்டார்ட் வித் தி செஷன். எல்லாரையும் மியூட் பண்ணிடுறேன் நானு. ஸோ நீங்க யாரும் அன்மியூட் பண்ணாதீங்க, ஏன்னா ரெக்கார்டிங்ல வந்து உங்களுடைய வாய்ஸ் தான் கேட்கும். ஸோ எனி டவுட்ஸ் நம்ம செஷன் கடைசியில பேசலாம் நம்ம. லெட் அஸ் ஸ்டார்ட் வித் தி செஷன் ஆக்சுவலி. ஸோ லெட் மீ ஷேர் த ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் நான் இப்போ. இன்னைக்கு நம்ம பாக்குறது கர்ம யோகா கிருஷ்ண உருவில். நான் அது எப்படி கிருஷ்ணா கான்சியஸ்னஸ், அதாவது கிருஷ்ண உணர்வில் நாம எப்படி நம்ம இந்த கர்ம யோகத்தை நம்ம வந்து பண்ண முடியும்ங்கிறத வந்து டிஸ்கஸ் பண்ற சாப்டர் தான் இன்னைக்கு நம்ம வந்து அந்த பகுதியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் வந்து ஸோ ரீகேப் ஆஃப் அதாவது நேத்து என்ன பார்த்தோம் அதனுடைய ரீகேப் ஒரு 5 நிமிஷம் பார்க்கலாம். ஸோ நம்ம நேத்து பார்த்தது வந்து அதாவது ஞான கர்ம யோகம் பார்த்தோம். நம்ம கர்மயோகம்னாக்கா நம்ம வந்து நமக்கு கொடுத்த வேலையை நம்ம வந்து நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதாவது பொறுப்புகளை நம்ம செவ்வனே செய்யறது, அது வந்து கர்மயோகம் சொல்றோம். அதுல 2 விதமாகவும் பார்த்தோம், நிஷ்காம அண்ட் சுகாம கர்மயோகம் பார்த்தோம் நம்ம. சோ அந்த வேலைகளை வந்து இன்டெலிஜென்ஸ், அதாவது அறிவுபூர்வமாக நம்ம எடுத்துக்கொண்டு செல்றது எப்படிங்கிறத வந்துதான் நேத்து நம்ம பார்த்த இந்த ஞான கர்மயோகத்தை நம்ம பார்த்தோம் நம்ம. சோ அதுல வந்து அவரை சொல்றாரு, ஒண்ணு வந்து சன்னியாசி, இன்னொன்னு வந்து சம்சாரி. சந்நியாசம் வந்து எப்படி இருக்கணும்னாக்கா அவங்க வந்து எல்லாத்தையுமே துறந்து அவங்க வந்து கிருஷ்ணனையே வந்து ஒரு சரண்டர் ஆகி அது அவங்க அந்த டிவோஷனல் சர்வீஸ்ல போறது வந்து சன்னியாசிகளுடைய கர்த்தவியம். அது அதே சம்சாரியா இருக்கும்போது நாம எல்லாத்தையும் துறக்க முடியாது. ஏன்னா நாம வந்து நமக்கு பொறுப்புகள் இருக்கு. நமக்கு அந்த பொறுப்பெல்லாம் நம்ம வந்து இந்த டிவோஷனல் சர்வீஸ்லயே இது இன்வால்வ் ஆகிட்டு எப்படி பேலன்ஸ்டா எடுத்துட்டு போறதுங்கிறத பத்தி பேசணும் நம்ம நேத்து. அதாவது நம்மளுடைய அறிவை உபயோகித்து மனதையும் எண்ணங்களையும் வந்து சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி நல்வழியில வந்து நாம வந்து நம்ம கடமைகளை செய்து நம் பகவானுக்கு நம்ம செய்ய வேண்டிய சேவையும் செய்து சோ நம்ம வாழ்க்கையை வந்து இது பண்றது, டெஸ்டினேஷன் எடுத்துட்டு போறது வந்து கடவுள்கிட்ட எடுத்துட்டு போறதுதான் வந்து இந்த குடும்பஸ்தர்களுக்கான கொடுக்கப்பட்ட இது நியமங்கள். சோ 2 விதமான இதையும் வந்து நேத்து அவரு நம்ம கிருஷ்ண பரமாத்மா வந்து அர்ஜுனனுக்கு சொல்றாரு. அதுக்காக அவர் அர்ஜுனன் கேக்குறாரு, நீங்க வந்து முதல்ல வேலையை, அதாவது சன்னியாசியாவும் இருக்கலாம், பின்னாடி வந்து பக்தியோட வந்து செயல்படுவோம்னு சொல்றீங்க. 2த்தையும் சொல்லும் போது எனக்கு இந்த 2ல எது எனக்கு நன்மை, அதாவது எனக்கு எது நல்லதுங்கிறது தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்ட்டு கேக்குறாரு.
சன்னியாசியா இல்ல சம்சாரியா இருந்து நான் எதை எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு கேக்குறாரு அர்ஜுனன். சோ அதுக்கான ஸ்லோகம் இது. சந்நியாசம் கர்மானாம் கிருஷ்ண புனர்யோகம் சம்சயாசி யா ஸ்ரேய யதயோர் அகம் தான்மே புருஹிஷோ நிஷ்சிதம். சோ கிருஷ்ணன் கிருஷ்ணா நீ முதல்ல என்ன வேலையை கைவிட சொல்றீங்க, பின்னர் மீண்டும் பக்தியுடன் செயல்படு என்று பரிந்துரைக்கிறீர்கள். சோ இதுல ரெண்டுல எது நான் எடுத்துக்கணும் அப்படிங்கறத அவங்க கேக்குறாங்க. அவங்க சோ கேக்குறதுக்கு அது குழப்பம் உண்டாகுது அர்ஜுனனுக்கு. இன்ஃபேக்ட் இந்த குழப்பம் நமக்கு தான், ஆனா அந்த சூழ்நிலை அர்ஜுனனுக்கு குழம்புற மாதிரிதான் இங்க சுச்சுவேஷன் கிரியேட் ஆயிருக்குது. அதாவது செடியை நடனமா, அதாவது மரம் நடனமா, நானு ஸ்டாப் க்ரோயிங், அதாவது வேலையே செய்யக்கூடாதுனாக்கா ஐ ஷுட் நாட் க்ரோ, அதாவது எதையுமே நான் செய்யாம இருக்கணும்னாக்கா எக்ஸாம்பிள் மரம் நடுவதை நிறுத்த வேண்டுமா அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் இது. இல்லைனாக்கா மரம் நட்டு பழங்களை எதிர்பார்ப்பதை நிறுத்த வேண்டுமா அப்படிங்கறத கேக்குறாரு அவர். அதாவது மரம் நடுறதே நிறுத்தணுமா, இல்ல மரம் நட்டு பழம் வந்த பிறகு அந்த பழத்தை நான் பழம் வரணும்ன்ற எதிர்பார்ப்பை நான் வச்சுக்கணுமா இல்லையாங்கிறது கேக்குற கொஸ்டின் இது. சோ அந்த சூழ்நிலை தான் அவர் கேக்குறாரு. அதுக்கு பகவான் சொல்றாரு, நீ வேலையை கைவிடுறதை விட பக்தி தொண்டுல நீ உன்னுடைய வேலையை செவ்வனே செய்து நீ உன் எல்லாத்தையுமே எனக்கு சமர்ப்பிச்சு நீ செஞ்சினாக்கா நீ இந்த பரமபதம் அடையிறது உனக்கு ஒரு மார்க்கம் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கறதான். இன்ஸ்டெட் ஆஃப் நீ சந்நியாசம், ரினன்சியேஷன் மீன்ஸ் சந்நியாசம். சந்நியாசத்தை விட நீ ஒரு சம்சாரியா இருந்து டிவோஷனல் சர்வீஸா இத நினைச்சு நீ உன்னுடைய வாழ்க்கையை எடுத்துட்டு போயிட்டு நீ உன்னுடைய வேலைகள் எல்லாம் செய்து எனக்கு சமர்ப்பிச்சு நான் கொடுக்கிற இந்த பலிதம் நீ வாங்கிக்கினீன்னாக்கா அதுதான் ஒரு கிரேட் அப்படிங்கிற கிரேட்னஸ். அதாவது அதுதான் உனக்கு முக்திக்கான வழி அப்படிங்கறத கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு. அத சொல்ற ஸ்லோகம் தான் இது. ஸ்ரீ பகவான் உவாச்ச கர்ம யோகஸ்ச மிஹர்ஷேயஷ கராவ உபயு தயோஸ்து கர்ம சந்நியாச கர்ம யோகோ விஸ்வதே. சோ பகவான் சொல்றது என்னன்னா, கடவுளின் ஆளுமை அதாவது வேலையை கைவிடுவதை மற்றும் பக்தி வேலை செய்வதை இரண்டுமே விடுதலை, ரெண்டுமே உனக்கு முக்தி கொடுக்கும். அதாவது நீ சன்னியாசியா ஆனாலும் உனக்கு முக்தி கிடைக்கும். ஆனா சம்சாரியா இருந்து இந்த தெய்வ காரியங்கள் செய்து நீ அதுலயும் உனக்கு முக்தி கிடைக்கும். ஆனா வேலையை விடுவதை விட பக்தி சேவையில நீ பணிபுரியறதுதான் உனக்கு நல்லது அப்படிங்கிற சிறந்ததுன்றத பகவான் சொல்றாரு. சோ அதாவது உனக்கு என்ன ஃப்ரூட் கொடுக்கணும்ன்றத நான் டிசைட் பண்ணுவேன். அதாவது ஃப்ரூட் கொடுக்கறத என்ன கொடுக்கணும்ன்றத நான் டிசைட் பண்ணுவேன். நீ மரம் நடு, தண்ணி ஊத்து, அது பெருசாக்கு, பழங்கள் எல்லாம் வரட்டும், ஆனா எந்த பழம் உனக்கு நான் கொடுக்கணும்ன்றத நான் தான் டிசைட் பண்ணுவேன்னு சொல்றாரு அவர். சோ அந்த மாதிரி நீ உன்னுடைய வாழ்க்கை தரத்தை நீ எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கறத சொல்ற ஸ்லோகம் அது. சோ ஒரு பக்தன் என்ன நினைப்பான், எல்லாமே கிருஷ்ணன், இது எல்லாமே கிருஷ்ணரின் கருணை, எந்த ஒரு நல்லது கெட்டது வந்தாலும் கூட இது எல்லாமே என்னுடைய நன்மைக்காக பகவான் கொடுத்த கருணை இதுன்ட்டுதான் ஒரு பக்தன் நினைப்பான். ஆனா அதே பக்தர் இல்லாதவர் இன்னைக்கு நான் இவ்வளவு சம்பாரிச்சேன் அப்படின்றது, அதாவது இட் இஸ் மைன், நான் என்னோடது, இது என்னோட கஷ்டம், என்னோட சம்பாத்தியம், இது என்னுடைய இதனால வந்தது, அதாவது ஹாப்பினஸும் அதாவது சந்தோஷத்தையும் என்னாலதான் வந்தது, துக்கம் நான் கஷ்டப்படுறேன், இது நான் போய் கடவுள்கிட்ட கேட்கணும்ன்ற சில அந்த தாட்ஸ் கூட வரவே வராது அவங்களுக்கு. சோ நான் டிவோட்டி, அதாவது பக்தர் அல்லாதவனுடைய ஆலோசனைகள் இந்த மாதிரி இருக்கும்ன்ற ரெப்ரசன்டேஷன் பண்ற இந்த பிக்சர் இது ஆக்சுவலி. நெக்ஸ்ட் சோ ஒரு ஆத்மா, தூய்மையான ஆத்மா. சோ அவர் சொல்ற நீ இந்த பக்திய எப்படியெல்லாம் நீ பண்ணணும், மனதையும் தாட்ஸ் அதாவது சென்ஸ் ஆர்கன்ஸையும் உங்களுடைய இது ஆத்மாவை தூய்மையா வச்சுக்கிட்டு பலன்களை எல்லாம் நீ எனக்கு அர்ப்பணிச்சு நீ செய்யற இந்த இதுதான் கரெக்டான இதுன்றது சொல்றதுக்கான ஒரு ஸ்லோகம் இது. சோ ஒரு பியூர் சோல் ஆத்மா ஒரு உன்னதமான தூய்மையான ஒரு ஆத்மான்றது எப்படி நாம கண்டுபிடிக்கிறதுன்றத இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. யோகா யுக்தோ விஷுத்தாத்மா விஜிதாத்மா ஜிதேந்திரியக சர்வ பூதாத்மா குர்வன அபினா லிப்யதே. சோ
சோ பக்தியுடன் செயல்படுபவர் தூய்மையான ஆத்மா, அவரது மனதையும் புலன்களையும் சென்ஸ் ஆர்கன் அனைவருக்குமே அவர் அன்பானவராகவே இருப்பார்கள். இப்ப நாம ஒருத்தர்கிட்ட அன்பு பாராட்டணும்னா நமக்கும் ரிட்டர்னா நமக்கு அன்பு தான் வரும். நாம ஒருத்தர்கிட்ட போய் சண்டை போடுறோம்னாக்கா நாம எப்படி இன்னொருத்தர அணுகுமுறையா நம்ம அப்ரோச் பண்றோமோ அதை பொறுத்துதான் நமக்கும் ரியாக்ஷன், அதாவது ரெஸ்பான்ஸும் நமக்கு கிடைக்கும் நமக்கு. அதனால எல்லாருக்கிட்டையுமே நம்ம அன்போட, யார் ஒருவர் இந்த பக்தி பாதையில் இருக்கிறவங்க கண்டிப்பா அவங்க எல்லார்கிட்டயுமே அன்பு செலுத்துவாங்க. அவங்களுக்கும் ரிட்டர்னா அன்பு கண்டிப்பா சேரும். சோ அந்த மாதிரி இருக்கு. அந்த சேவையில இருக்கும்போது அத்தகைய மனிதன் இந்த ஜட சக்தி, அதாவது ஜட சக்தின்றது நம்ம மெட்டீரியல் வேர்ல்ட்ல டிசையர்ஸ் இருக்கிற, அதனால வர கான்சிக்வன்ஸ், அதுல அந்த ப்ராப்ளம்ஸ்ல எல்லாம் அவங்க சிக்கவே மாட்டாங்க. அவங்க அப்படிப்பட்ட மனிதன் ஒருபோதும் இந்த ப்ராப்ளம்ஸ், இந்த பொருள் உலகத்தில் நடக்கிற இந்த இஷ்யூஸ்க்கு அதனுடைய அவுட்கம்ஸ்ல எல்லாம் அவங்க சிக்கவே மாட்டாங்க. கடவுள் அந்த ஒரு அனுகிரகத்தை அவங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கிறாரு அவர். அத சொல்ற ஸ்லோகம் இது. நெக்ஸ்ட் ஸ்லோகம். எக்ஸாம்பிள் அம்பரீஷ் மகாராஜா. யாருக்காவது அம்பரீஷ் மகாராஜா கதை தெரியுங்களா? தெரிஞ்சா அவங்க சொல்லலாம். கை உயர்த்தினவங்க சொல்லலாம். அவங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். ஸ்ரீமதி கோகுலா, நீங்களா கை உயர்த்தினீங்க? அம்பரீஷ் மகாராஜா பத்தி தெரியுமா? சோ அம்பரீஷ் மகாராஜா மன்னித்து துர்வாச, யாரோ கை உயர்த்திருக்கீங்க. அம்பரீஷ் மகாராஜா கதை தெரியுமா? அவர் அந்த ஏகாதசி அதுதானே, அந்த பாராயணம் பண்ணும்போது துர்வாசர் அங்க வராரு. அவரு நான் குளிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லி போறாரு. பட் அவர் வர்றதுக்குள்ள அந்த பாராயணம் முடிக்க வேண்டிய அந்த டைம் இதுவாயிடுதுன்றதுனால அவரு தீர்த்தம் மட்டும் சாப்பிட்டுட்டு வெயிட் பண்றாரு. துர்வாசர் அதனால அவரு கோவப்பட்டு என்ன நீ அவமானப்படுத்திட்டேன்னு சொல்லி அவருடைய ஜடாமுடியில இருந்து ஒரு ஏவி விட்டு இது பண்றாரு. சுதர்சன சக்கரம் அப்ப அவரை காப்பாத்துது. கரெக்ட். ஆக்சுவலி சோ நானும் ரிப்பீட் பண்றேன். அவர் சுருக்கமா சொன்னாரு. அம்பரீஷ் மகாராஜா விஷ்ணு பக்தர். ஓகே, அவர் எப்பவுமே ஏகாதசி ஒரு பொழுது இருப்பார் அவரு. சோ ஏகாதசி ஒரு பொழுது இருந்து மறுநாள் துவாதசி வரும்போது அந்த ஒரு பொழுது முடிக்கணும். சோ பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி அதுக்கு அவர் ஒரு பொழுது முடிக்கணும். அப்படி ஒரு நாள் ஒரு ஏகாதசி ஒரு துவாதசி அன்னைக்கு நிறைய முனிவர்களும் நம்ம துர்வாச முனிவரும் வராரு அவங்க கிட்ட. சோ அவருக்கான மரியாதைகள் எல்லாம் செலுத்தி உபவாசம் முடிக்கிறதுக்கு முன்னாடி அவரு துர்வாச முனிவர் சொல்றாரு, நான் போய் குளிச்சுட்டு வரேன், சோ அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற நம்ம சாப்பிடலாம் அப்படின்றத சொல்லிட்டு போறாரு. ஆனா இவர் பாக்குறாரு வந்திருக்கிற மற்ற முனிவர்களுக்கெல்லாம் உபசரணை நடக்குது. சோ ஒரு முனிவர், அதுவும் துர்வாச முனிவர் கோபத்துக்கே பேர் போனவர். சோ அவர்கிட்ட சாபம் வாங்க கூடாதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். சோ அம்பரீஷ் மகாராஜி சரி இன்னும் பசி இருக்கிறதுனால என்ன பண்ணாரு, ஒரு தண்ணி குடிக்கிறாரு. குடிச்ச அது அவருக்கு ஞான திருஷ்டில தெரியுது. அவருக்கு யாருக்கு? துர்வாச முனிவருக்கு. ஓ, நான் இல்லாம அவருடைய தண்ணி குடிச்சாவது உபவாசம் முடிச்ச மாதிரி கணக்கு. சோ நான் இல்லாம இவர் முடிச்சுட்டாரு அப்படிங்கறத கோபம் வருது. வந்த பிறகு அவருக்கு சாபம் கொடுக்கறதுக்காக ரெடியாகிறாரு. அப்போ அம்பரீஷ் மகாராஜா ஃபுல் டிவோஷன்ல அதாவது பக்தியோட விஷ்ணு பகவானுக்கு ப்ரே பண்றாரு. அதாவது சாமி கும்பிடுறாரு. அவரு கும்பிடும்போது அவருக்கு தன் பக்தனை காப்பாற்ற கண்டிப்பாக விஷ்ணு பகவான் எப்பவுமே வருவாரு. அதாவது நம்ம கிருஷ்ணா எப்பவுமே வருவாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். சோ அவரும் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை ஏவி விடுறாரு. அவருக்கு அது எவ்வளவு பெரிய பக்தன் இவன் இப்படி ஒரு தண்டனையாங்கிறது அவருக்கு தெரிஞ்சு அவர் என்ன பண்றாரு, சுதர்சன சக்கரத்தை ஏவி விடுறாரு அவரு. அது சுதர்சன சக்கரத்தை ஏவி விட்டம்போது துர்வாச முனிவர் ஓடி ஒளிய பாக்குறாரு. அதான் முடியல. சோ கடைசியில மறுபடியும் அம்பரீஷ் மகாராஜா கிட்டேயே காலில் சரணடைகிறாரு. சோ அப்ப அம்பரீஷ் மகாராஜாவும் இவரை மன்னித்து விட்டுறணும்னு சொல்லிட்டு பகவானுக்கு பிரார்த்தனை பண்ணி அந்த சுதர்சன சக்கரத்தை வாபஸ் வாங்கிக்கிறாரு. சோ
தன்னை சபிக்கிற வரவங்களுக்கு கூட வந்து மன்னிக்கிற மனசை வந்து ஒரு பக்தனுக்கு மட்டும்தான் கடவுள் வந்து கொடுப்பாரு. சோ யாருக்குமே மன்னிக்கக்கூடிய குணம் வந்து ஒரு பெரிய குணம் ஆக்சுவலி. அதே மாதிரி இன்னொருத்தர்கிட்ட நம்ம சாரி கேட்கிற குணம் கூட ஒரு பெரிய குணம். அது சாமானியமா வந்து சாரி வந்து டக்குன்னு யாரும் கேட்டுற மாட்டாங்க. ஆனா ஒரு இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இருக்கிறவங்க, இன்னொருத்தருடைய வலிய வந்து தெரிஞ்சுக்கிறவங்க வந்து கண்டிப்பா வந்து தன்னால ஒருத்தருக்கு கஷ்டம் வந்ததுனாக்கா கண்டிப்பா போய் அவங்க கிட்ட அவங்க வந்து மன்னிப்பு கேட்பாங்க. அவங்க மன்னிக்கிற மனசும் மன்னிப்பு கேட்கிற தன்மையும் வந்து அவங்க கிட்ட கண்டிப்பா இருக்கும். அது சோ அந்த இங்க வந்து ஒரு பக்தனுடைய சுபாவத்தை வந்து சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்தனுக்காக, அதாவது தூய்மையான ஒரு பக்தனுக்காக வந்து பகவானே வந்து பக்கத்தில் நிப்பாருங்கிறதுக்காக ஒரு உதாரணத்தை தான் இந்த கதை மூலியமா வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனிஷைவ ஸ்வ பாகேச்சா பண்டிதா சமதர்ஷினஹா. சோ தூய்மையான ஒரு முனிவர்கள் வந்து எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய நேச்சர், அதாவது அவங்களுடைய இயல்பு எப்படி இருக்கும். சோ உண்மையான ஞானம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அவங்களுக்கு அந்த ஞானத்தின் மூலமா அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க மற்றவர்களை எப்படி வந்து நடத்துவாங்க அப்படிங்கறத வந்து சொல்ற ஸ்லோகம் இது. சோ கற்றறிந்த மேன்மையான பிராமணன் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஞானம் எந்த மாதிரி இருக்கும்னாக்கா எல்லாரையுமே சமமா பாக்குற ஞானம் இருக்கும். அதாவது ஒரு பிராமணன், அதாவது வேதங்களை போதுற பிராமணன், ஒரு மாடு, பசுமாடு, ஒரு யானை, ஒரு நாய், அப்புறம் மாமிசம் சாப்பிட்றவங்க, அப்படிப்பட்டவங்களையும் எல்லாரையுமே வந்து சமநோக்கு பார்வையில தான் அவங்க பார்ப்பாங்க. அதை விளக்குற ஸ்லோகம் இது. சோ நாமளும் வந்து அதே ஒரு தன்மையை தான் நம்மளும் வளர்த்துக்கணும். யாரையுமே வந்து பாகுபாடோட நடத்தக்கூடாது. இவங்க நமக்கு வேண்டியவங்க, அவங்க நமக்கு வேண்டாதவங்கன்ற அந்த எண்ணங்கள் எல்லாம் வரவே கூடாது யாருக்குமே. எல்லாரையுமே வந்து விரோதியையும் நண்பனையும் சமநோக்கோட நடத்துறதுதான் வந்து ஒரு உன்னதமான, அதாவது தூய்மையான பக்தனுடைய சுபாவம். சோ அததான் வந்து இந்த ஸ்லோகத்துல வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பகவானுடைய நினைவுல இருக்கிறத பத்தி சொல்றாங்க. அதை பத்தி சொல்ற இது ஸ்லோகம் இது. போக்தாராம் யஜ்ஞத் அப்சாம் சர்வலோக மகேஸ்வரம் சுபத்ரம் சர்வபூதானாம் ஞாத்வே மாம் சாந்திம் ரச்சதி. சோ நானே எல்லா யாகங்களையும் தவங்களையும் இறுதியில் அனுபவிப்பவன் என்றும், எல்லா லோகங்களையும் தேவர்களையும் கட்டுப்படுத்துபவன் என்றும், எல்லா உயிர் வாழிகளின் உற்ற நண்பன் என்றும் அறிந்து என்னை பற்றி முழு உணர்வில் இருப்பவன் ஜட துயரங்களிலிருந்து விடுபட்டு அமைதி அடைகிறான். சோ நாம் இப்ப இந்த மெட்டீரியல் வேர்ல்ட்ல தான் இருக்கோம். நம்ம வந்து அதாவது இந்த ஜட பௌதீக உலகத்துல வந்து நாம வந்து கஷ்ட நஷ்டங்கள் வந்து எல்லாருக்குமே உண்டு. யாருக்குமே இந்த உலகத்துல ஒரு லிவிங் என்டைட்டி, ஒரு ஜீவராசி கூட கஷ்டம் என்றது இல்லாத யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே வந்து கஷ்ட நஷ்டங்கள் உண்டு. சிலதெல்லாம் நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியும், சிலதெல்லாம் வந்து நம்ம கை மீறி போகிற அளவுக்கு இருக்கும். அப்படிப்பட்டவங்க கூட வந்து அவங்க ஒரு பக்தனா இருந்தாக்கா அவங்க பண்ற எல்லா யாகங்கள்னா நம்ம தியாகங்கள், நம்ம சுகத்தின் லெவல் வந்து எப்பவுமே குறைச்சிக்கணும். அதிகமான சுகபோகங்கள் வந்து எப்பவுமே வச்சுக்க கூடாது யாருமே. சோ வந்து சுகத்தை சிலதெல்லாம் நாம வந்து தியாகம் பண்ணணும். அது தியாகம்னா நம்ம பக்தி மார்க்கத்துல போனா மட்டும்தான் தியாகம் பண்ண முடியும். இறுதியிலே வந்து எல்லா லோகங்களையும் தேவர்களையும் கட்டுப்படுத்துவன் அவரே. அந்த பரமாத்மா வந்து எல்லா லோகங்களையும் தேவர்களையும் அவர் தான் கட்டுப்படுத்துறார் அப்படிங்கறது சொல்ற ஸ்லோகம். அதாவது எல்லாத்துக்கும் மேல சுப்ரீம் லார்ட் கிருஷ்ணனுக்கு வந்து சுப்ரீம் லார்ட் இஸ் யூனிவர்சல் மாஸ்டர்ன்னு பேர் ஆக்சுவலி. சோ எல்லா லோகங்களையுமே அவர் தான் வந்து கட்டுப்படுத்துறவர். எல்லா உயிர் வாழிகளின் உற்ற நண்பனும் அவர் தான். ஏன்னா எல்லா உயிர் வாழிலும் அவர் இருக்கார். அவர் துவைதத்துல வந்து நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே படிச்சிருக்கோம். பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் கலந்து நம்ம ஹிருதயத்திலேயே இருக்கிறவங்க அவங்க. சோ அவர் வந்து பரமாத்மா ரூபத்துல வந்து நம்ம ஹிருதயத்துல வந்து இருக்காரு அவரு. சோ எல்லா உயிர் வாழிலும் அவர் இருக்காரு அவரு. ஆனால் என்னை பற்றி அவர் இருக்காருன்ற அந்த அறியற அந்த ஞானம் சாங்கிய யோகம்னு சொல்றோம் அதை நம்ம.
சோ பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ரியலைசேஷன் பண்றவங்க வந்து கண்டிப்பா வந்து ஒரு அந்த அந்த யோகத்தை வந்து அடையிறாங்க, சாந்தி யோகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. சோ அத பத்தி தெரிஞ்சுக்கிற அந்த ஸ்டேட், அந்த லெவல் வந்து அந்த நம்ம வந்து சாங்கிய யோகம்னு சொல்றோம். நம்ம நான் வந்து உடல் இல்லை, நான் வந்து ஒரு ஆத்மா, நான் ஒரு ஜீவாத்மா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம். நம்மளோட வந்து பரமாத்மாவும் நம்ம மனசுல இருக்காரு அப்படிங்கறத அறியற அவர் பக்கத்திலேயே வந்து ஒரு நமக்கு சாட்சியாதான் இருக்காரு, பக்கம் நம்மளே பார்த்துட்டு தான் இருக்காரு. நாம தான் இந்த பொருள் உலகத்தினுடைய ஆசை, இந்த ஏதாவது குரோதம் எல்லாத்தையுமே அதை நம்ம மேல வந்து மூடி வச்சிருக்கோம். நம்ம அது எல்லாத்தையுமே நம்ம தகர்த்தெறிந்து நம்ம வந்து நம்ம எதிரில இருக்கிற அந்த பகவானை வந்து நம்ம பாக்குற முற்படும் போது கண்டிப்பா வந்து நமக்கு அவர் வந்து காட்சி கொடுப்பார். சோ இந்த மெட்டீரியல் மிசரிஸ், அதாவது கஷ்டங்கள், அதுல இருந்து நம்ம வந்து அததான் நம்ம போர்வையா போட்டு வச்சிருக்கோம் நம்ம. சோ அதெல்லாம் நம்ம வந்து கிழிச்சிட்டு வெளியே வரணும். சோ அப்போ வந்து நம்ம வந்து அந்த பகவானை பாக்குற பிராப்தம் கிடைக்கும். சோ அவர் சொல்ற இந்த ஸ்லோகம் வந்து நான் இந்த உருவில் தான் இருக்கிறேன், அதாவது எல்லாருடைய உணர்விலும் நான் இருக்கிறேன், உயிரிலும் இருக்கிறேன், எல்லாருக்கும் நான் நண்பனாய் இருக்கிறேன், எல்லா லோகங்களையும் நான் கட்டுப்படுத்துபவன். சோ நானே எல்லா யாகங்களையும் தவங்களையும் இறுதியில் அனுபவிப்பேன். இப்போ நம்ம இதெல்லாம் நம்ம வந்து அல்டிமேட்லி நம்ம பண்ற யாகங்கள் இதெல்லாம் வந்து தேவர்களுக்கெல்லாம் நான் சமர்ப்பிக்கிறது எல்லாமே வந்து அவருக்கு போய் சேர்றதுதான் இது. சோ அத வந்து அவர்தான் என்ஜாய் பண்றார் அப்படிங்கறத சொல்ற ஸ்லோகம் இது. நெக்ஸ்ட் ஸ்லோகம். சோ இது ஆல்ரெடி நம்ம ஒரு வாட்டி பார்த்திருக்கோம், நான் டிவோட்டி அண்ட் டிவோட்டி. சோ பக்தன் வந்து வீடு இடிஞ்சா கூட இது நமக்கு இதுக்கு மேல கடவுள் வந்து வேற ஏதோ கொடுப்பாருங்கிற ஒரு இது இருக்கும், கடவுள் நம்மள பாத்துக்குவாருன்ற அந்த மனசு இருக்கும். ஆனா ஒரு நார்மலான நான் டிவோட்டிக்கு வந்து ஐயோ என் வீடு போயிடுச்சே என்ற ஆதங்கம் தான் ஃபர்ஸ்ட் வரும். சோ அத பத்தி சோ கிருஷ்ணர் ஒரு திட்டத்தை வைத்திருப்பார், எனக்கு வீடு இடிஞ்சா கூட எனக்கு இதுக்கு மேல ஏதாவது கொடுப்பாரு, எனக்கு அவர் பாத்துக்குவார் என்னோடது அப்படின்றத வந்து நினைக்கிறது தான் ஒரு பக்தனுடைய இது ஆலோசனை இருக்கும் கண்டிப்பா. சோ நீங்க பாத்திருப்பீங்க மகாபாரதத்துல பாத்தீங்கன்னாக்கா கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் பாத்தீங்கன்னாக்கா பாண்டவர்கள் தான் நிறையவே கஷ்டப்பட்டாங்க, எங்கேயுமே கௌரவர்கள் கஷ்டப்பட்டதா எங்க ஒரு சீனும் நீங்க பாத்திருக்க மாட்டீங்க. ஆனா எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் அவங்க வந்து கடவுள் மேல இருந்த, அதாவது கிருஷ்ணர் மேல இருந்த நம்பிக்கை அவங்க எப்பவுமே இழக்கல. அதனாலதான் அவங்க வந்து எவ்வளவு கஷ்டத்துலயும் அவங்கதான் எப்பவுமே சக்சஸ் ஆகி வெளியே வந்திருக்காங்க. அதனால எப்பவுமே வந்து நாம வந்து வி ஷுட் நாட் லீவ் ஃபெய்த், அதாவது கிருஷ்ணர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை நம்ம எப்பவுமே விடக்கூடாது நம்ம. ஸோ வி ஷுட் ஹேவ் எ ஸ்ட்ராங் ஃபெய்த் ஆல்வேஸ் ஆன் த காட், அதாவது கிருஷ்ணா மேல நம்ம வந்து நம்பிக்கை பண்றது எப்பவுமே இருக்கணும். ஸோ ஒரு தர்மத்தினுடைய 4 தூண்கள் எது? கருணை, கருணை தான் இருக்கணும் எப்பவுமே. வந்து கருணை இல்லைன்னா இந்த உலகம் வந்து நிலைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம். சோ எல்லாருமே வந்து கருணைய வந்து ஒரு நல்ல சுபாவமா நாம வந்து வளர்த்துக்கணும். அது சத்தியம், நம்ம பேசுறதுல வந்து சத்தியம் இருக்கணும், உண்மை அது இருக்கவே இருக்கணும். இன்னொன்று தவம் வந்து நம்ம வந்து காட்டுல போய் உட்காந்து தவம் பண்ணணும்னு இல்லை, நம்மளுடைய நடத்தையில் வந்து அதாவது நம்ம பண்ற வேலைகள்ல வந்து நம்ம வந்து தவமா நினைச்சு பண்ணணும். அதாவது அதுல வந்து தூய்மை இருக்கணும் நம்ம பண்ற வேலையில. சோ அதுல வந்து நம்ம வந்து தவறுகள் பண்ணக்கூடாது, அதுதான் தவம்னு சொல்லுவோம். நம்ம அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து அதனால நாம வந்து நன்மை அடையிறது, இந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம பண்ணவே கூடாது. சோ நம்ம எந்த வேலை செஞ்சாலுமே வந்து இன்னொருத்தருக்கு என்ன அதனால கஷ்டம் வரும்ன்றத ஆலோசனை பண்ணி யாருக்கும் ப்ராப்ளம் இல்லாத அந்த நம்ம வேலையை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு போகணும் நம்ம. சோ அதுதான் ஒரு தவம்ன்றது. வாக்கு நிறைய தவங்கள் இருக்கு, வாக்கு தவம் இருக்கு. சோ அது வந்து பின்னாடி வர சாப்டர்ஸ்ல எல்லாம் நம்ம பார்ப்போம். நம்ம தூய்மை, என்ன தூய்மை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அதை வந்து நம்ம வந்து எப்பவுமே உடல் தூய்மை மாத்திரம் இல்ல, என்ன தூய்மை வந்து இன்டர்னல் எக்ஸ்டர்னல் 2 தூய்மையும் நமக்கு வந்து எப்பவுமே இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம வந்து மேலுலகங்களுக்கு போறதுக்கான வழியும் வந்து கடவுள் கிட்ட சேர்றதுக்கான வழியும் நமக்கு வந்து கிடைக்கும். சோ இதுதான் நம்ம வந்து டேக் ஓவர் பண்றோம் இந்த பர்டிகுலர் சாப்டர்ல நம்ம. சோ எனி டவுட்ஸ்? இதுல இது ஒரு சின்ன சாப்டர், ஆனால் நம்ம வந்து அந்த பிடிஎஃப்ல क्वेश्चंस நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம் நம்ம இன்னைக்கு. எடுக்கும்
ஏதாவது டவுட் இருந்தா இப்ப கேட்கலாம். கை உயர்த்துங்க. யாருக்கும் எந்த டவுட் புரியலப்பா. ஹலோ, சுருக்கமா சொல்ல முடியுமா? சுருக்கமாவா? சுருக்கமா வந்து இந்த சாப்டர் இந்த சாப்டர்ல வந்து எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு யாராவது டவுட் இருந்தா கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நாங்க அன்மியூட் பண்ண சொல்றோம். ஏன்னா ஒரே டைம் 4-5 பேர் பேசினா பாவம் யாரும் கேட்க முடியாது. அதனால தான். தேங்க்யூ. ஆபீஸ்ல இருந்து கார் ஓட்டிட்டே போயிட்டு பேசிட்டு கேட்டுட்டு போயிட்டு இருக்கறதுனால ஹேண்ட் ரைஸ் பண்ண முடியல. தப்பா எடுத்துக்காதீங்க. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். இது வந்து அதாவது சன்னியாசியா இருந்து என்ன, அதாவது எப்படி காட் ரீச் பண்றது, சம்சாரியா இருந்து எப்படி காட் ரீச் பண்றது ப்ராசஸ் தான் இந்த பர்டிகுலர் சாப்டர்ல சொல்லியிருக்காங்க. சோ நாம வந்து கிருஷ்ணா கான்சியஸ்ல இருந்து தான், அதாவது கிருஷ்ணனுடைய உணர்வில் இருந்து தான் நாம வந்து நம்ம கடவுளை வந்து ரீச் ஆக முடியும், வைகுண்டத்தை ரீச் ஆக முடியும்ன்ற சொல்ற ஸ்லோகங்கள் தான் இது. சின்ன சாப்டர் இது. சோ சன்னியாசி மாத்திரமே கடவுள் கிட்ட போய் சேர்றது கிடையாது. சம்சாரியா இருந்து கூட நாம கூட சில சந்நியாசம், அதாவது சில இதுல எல்லாம் நம்ம வந்து பற்றற்று இருந்து நம்ம வந்து நம்ம வேலைகளை செய்து நம்ம கடவுள் கிட்ட போய் சேர்றதுக்கான ஸ்லோகங்கள் பத்தி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதைதான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம். நேற்று வந்து நம்ம நிஷ்காம கர்மயோகம் பத்தி படிச்சோம் இல்லைங்களா? சோ அந்த பிரின்சிபல்ஸ் வந்து நாம வந்து ஒரு சம்சாரியா இருந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன அப்ளை பண்ணிட்டு நம்ம அதை பண்ணிட்டு போகணும். நம்ம அதை பத்தி தான் சொல்லியிருக்கோம். சோ அதுல எதனா பிரின்சிபல் ஃபாலோ பண்றதுக்கு எதனா பிரின்சிபல் சொல்லிருக்காங்களா மாதாஜி? ஆல்ரெடி நம்ம நிறைய சாப்டர்ஸ்ல கூட பண்ணிருக்கோம். அதாவது கடவுளுக்கு நைவேத்தியம் பண்ணி அந்த பிரசாதத்தை நம்ம சாப்பிடணும். 4 ரெகுலேஷன்ஸ் வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் நம்ம. சோ அப்புறமா வந்து உங்களால முடிஞ்ச இது என்னது, ஜபம் மகாமந்திரம் தான் வந்து கலியுகத்தினுடைய இது வந்து சின்ல இருந்து நமக்கு காப்பாத்துறது மகாமந்திரம். அதை நீங்க உங்களால எவ்வளவு முடியுமோ அது நீங்க சாண்ட் பண்ணணும். சோ அது வந்து 1 ரவுண்டா 2 ரவுண்டான்றது உங்களுடைய விருப்பம். பட் அது நீங்க கண்டிப்பா நீங்க சாண்ட் பண்ணணும். இன்னொன்னு நடக்கிறது தர்மமான வழியில. உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க சாண்ட் பண்றது இதெல்லாம் நீங்க ஸ்டார்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கலி நீங்க பண்ற காரியத்துல வந்து நீங்க பண்றது ரைட்டா தப்பான்ற எவ்ரி மிஸ்டேக் உங்களுக்கே ரியலைசேஷன் கண்டிப்பா கிடைக்கும். இது நாங்களாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியிருக்கோம். அதே மாதிரிதான் உங்களுக்கும் கண்டிப்பா தெரியும். சோ வந்து ஒன்ஸ் நீங்க பண்றது சரியா தவறான்றத வரும்போதே நீங்க அடுத்து நீங்க தவறு பண்ணவே போக மாட்டீங்க. அதனால பாவத்தினுடைய விளைவுகளை வந்து உங்களுக்கு வந்து வராது, உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராது. சோ இது வரைக்கும் நம்ம எவ்வளவு பாவம் பண்ணோம் புண்ணியம் பண்ணோன்றது நமக்கு தெரியாது. பட் இப்ப இந்த நாலேஜ் நம்ம கெயின் பண்ண பிறகு இதுக்கு மேல எந்த பாவம் பண்ணாம நாம வந்து நம்ம வாழ்க்கையை கழிக்கணும்ன்ற அந்த குறிக்கோள் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வேணும். திஸ் இஸ் த டேக் ஓவர் ஃப்ரம் த என்டையர் பகவத் கீதாவே நான் சொல்லுவேன். நான் தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. சோ நம்ம இப்போ கொஸ்டின்ஸ் என்ன பார்க்கலாம்ல? யாருக்கும் எந்த டவுட் இல்லைனாக்கா? நிஜமாவே யாருக்கும் டவுட் இல்லையா? எல்லாம் புரிஞ்சுதா? அட்லீஸ்ட் அக்னாலேஜ் பண்ணுங்க. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. கண்டிப்பா சொல்லுங்க மாதாஜி. நீங்க முதல் அத்தியாயத்துல வந்து அதிகமா பற்று வைக்கிறதால வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டம், மனசுக்கு வந்து வேதனை எல்லாம் ஏற்படுதுன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அப்படி இருக்கும்போது இந்த கருணை, சத்தியம், தவம், தூய்மை எல்லாம் வந்து தர்மத்தின் 4 தூண்களா இருக்கும்போது அதுவும் வந்து குறைச்சிக்கணுமா எப்படின்னு தெரியலீங்களே மாதாஜி. அது நீங்க குறைச்சிக்க கூடாது. இட் ஷுட் நீங்க வந்து டைனமிக்கலி யூஸ் பண்ணணும். அதை எந்த இடத்துல வந்து எந்த லெவலுக்கு வந்து யூஸ் பண்ணணும்ன்றது உங்களுக்கு கண்டிப்பா வந்து அந்த நாலேஜ் கண்டிப்பா இருக்கணும். சோ அதுக்காக நீங்க கருணையா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு அடிமேல அடி வாங்கிட்டு வரக்கூடாது. புரியுதுங்களா? சோ அதுவும் வந்து அந்த நாலேஜ் கண்டிப்பா வேணும் உங்களுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா கிடைக்கும். ஆனா உங்களுக்கு நீங்க இந்த சுபாவங்கள் எல்லாம் வந்தாக்கா ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து அதை காப்பாத்திக்கிற அந்த தன்மையை கூட உங்களுக்கு கடவுள் கொடுப்பார், கண்டிப்பா கொடுப்பார். அந்த சுச்சுவேஷன் நீங்க அவாய்ட் பண்ற சுச்சுவேஷன் கூட உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு எங்க நீங்க போயிட்டு அவமானப்படணும்ன்ற அந்த சுச்சுவேஷன் வருதோ அந்த இடத்துக்கு நீங்க கண்டிப்பா போக மாட்டீங்க. சோ கண்டிப்பா உங்களுக்கு காப்பாத்துவார். சோ அந்த கான்பிடன்ஸ், அதாவது நம்பிக்கை, மனம், நம்பிக்கை, இதெல்லாம் வந்து கடவுள் மேல வந்து
அன்கண்டிஷனலா நீங்க வந்து சரண்டர் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த இது வந்து இந்த வழி வந்து கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு. கிருஷ்ணன் மேல முழு பக்தியா இருக்கும்போது நமக்கு எதுவுமே நடக்காது. அது ஒன்று அந்த நம்பிக்கை இருக்கணும் இல்ல மாதாஜி? ஃபர்ஸ்ட் நம்பிக்கை, ஃபெய்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்பிக்கை தான் மெயின். நம்பிக்கை இல்லைன்னா கஷ்டம். நம்பிக்கை இல்லாம நீங்க எந்த வேலை செஞ்சாலுமே அது வந்து ப்ராப்பர் ரிசல்ட்ஸ் வராது. நன்றி மாதாஜி. இப்ப கடவுள் என்ன காப்பாத்துவரா இல்லையா அப்படின்ற டவுட்டே வரக்கூடாது உங்களுக்கு. அந்த மாதிரி நினைச்சிட்டு நீங்க எந்த வேலையும் பண்ணக்கூடாது. கண்டிப்பா நான் செய்யறது நல்ல வேலைதான். இதுல வந்து நான் வந்து இது ஒரு கஷ்டம் வந்திருக்கு எனக்கு, இது வந்து என்னால நான் பண்ண தவறுனால கிடையாது, ஆனா இந்த கஷ்டத்துல இருந்து என்ன வந்து கடவுள் மீட்பாருன்ற அந்த நம்பிக்கை இருக்கு பாருங்க, அந்த நம்பிக்கையே உங்களை வந்து அந்த கஷ்டத்துல இருந்து விடுவிக்கும். நம்பிக்கைன்றது வந்து உங்களுக்கு தவறு இல்லாத போது கண்டிப்பாக வந்து கடவுள் வந்து காப்பாற்றுவார். நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. இந்த கொஸ்டின் என்ன பார்க்கலாமா? டிபி பிரணீஷ் அவங்க கை உயர்த்திருக்காங்க. மாதாஜி ஒரு டவுட், இந்த 4th ஸ்லைட்ல வந்து ட்ரீ பிளான் பண்றது ஒண்ணு, இன்னொரு ஸ்லைட்ல வந்து ஃப்ரூட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது. ஆமா, அது இன்னொரு தடவை கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதாவது சன்னியாசின்னாக்கா அவர் சொல்றாரு, சன்னியாசின்னா எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க. நம்மளுடைய கான்செப்டே அப்படிதானே. சோ சன்னியாசி வாங்கிட்டாங்கனாக்கா, துறவரம்னாக்கா ஃபேமிலி கிடையாது, அவங்களுக்கு எதுவுமே ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது அப்படிங்கறத நினைப்போம். அதே மாதிரி பிராக்டிக்கலா நம்ம அப்ளை பண்ணும்போது அப்படின்னா அவங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா மரத்தையே வந்து நடக்கூடாதா நானு, இப்போ நம்ம பூலகத்துல வாழ்ம்போது நமக்கான உணவு வகைகள் தேவைப்படுதா இல்லையா? சோ அப்ப நான் அந்த ஒரு செடியை வந்து நான் வளர்க்காம விட்டாக்கா ஃபியூச்சர்ல நான் என்னுடைய சாப்பாடு எப்படி கிடைக்கும்? சன்னியாசி கூட வந்து சாப்பாடு வேணுமா வேணாவா? சில கர்மங்கள் வந்து அவங்களுக்கும் இருக்கும். நம்மள மாதிரி சம்சாரிக்கு இருக்கிற ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து சன்னியாசிங்களுக்கு இருக்காது. அவங்க வந்து கடவுள் வழி பக்தி, அவங்களுடைய புலநடக்கம், அப்புறம் வந்து மெடிடேஷன், இதெல்லாம் அவங்களுக்கு அதுதான் அவங்களுடைய கடமையா அவங்க எடுத்துட்டு போவாங்க. சோ அத இங்க அர்ஜுனன் வந்து கன்ஃபியூஸ் ஆறாரு. அதான் வேலை செய்யக்கூடாதுன்னு ஜென்ரலா இப்போ நாம கூட வீட்டுல நீ வேலை எதுவும் செய்யாதுன்னு சொல்லிட்டாங்க, எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நேச்சர் வந்துடும். சோ அத மாதிரிதான் இங்க வந்து அர்ஜுனன் வந்து கொஸ்டின் கேட்கிறாரு. அதாவது வேலையே செய்யக்கூடாதுன்னாக்கா எக்ஸாம்பிளா மரத்தை வந்து ஒரு உதாரணமா எடுத்து கேட்கிறாரு. should I stop sowing the tree? அதாவது விதை போட வேண்டாமா நானு மரம் வரத்துக்கு, இல்ல விதை போட்டுட்டு பழங்கள் வந்து நான் எதிர்பார்க்க கூடாதா அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது ஒரு மரம் நட்ட பிறகு அதுல வந்து பழம் பூ எல்லாமே வரும் இல்லைங்களா, அத வந்து நான் எதிர்பார்க்க கூடாதா அப்படின்ற, அதாவது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாதான்னு கேட்கிறாரு. அதுக்கு கிருஷ்ணா சொல்றாரு, நீ விதையும் விதைக்கணும், அது பழம் வரும், ஆனா உனக்கு பழம் வந்து குடுக்கறத பத்தி நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படிங்கறத சொல்ற. இதுதான் அது வந்து இந்த ஸ்லோகம். அதாவது நாம வந்து இதுல என்ன மீனிங் வருது, என்ன நீங்க எடுத்துட்டு போறீங்கன்னாக்கா, நம்ம வேலைகளை வந்து நாம செய்யணும், நிறுத்தக்கூடாது. நம்ம கடமைகளை நாம் செய்ய வேண்டும், நமக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் நம்ம பண்ணணும். ஆனா பலனை வந்து கடவுள் கையில கொடுக்கணும். எனக்கு இதுதான் வேணும் அப்படின்றத வந்து நீ எதிர்பார்க்க கூடாது. இந்த மரம் நட்டுட்டு இந்த மரத்துல வர மொத்த பழம் நான் ஒருத்தனுக்கு தான் வேணும்னு நீ நினைக்க கூடாது. அது தவறு. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா மாதாஜி? அடுத்தது நம்ம சத்யா சுரேஷ், டிவோட்டி சத்யா சுரேஷ், நீங்க பேசலாம். நமஸ்காரம் ஜி. நமஸ்காரம் மாதாஜி. ஆக்சுவலி நான் வந்து லைக் ரொம்ப கிருஷ்ணர் மேலதான் ரொம்ப ஈடுபாடு. என் லைஃபே வந்து லைக் அவர் சொன்ன அந்த வார்த்தைங்க, எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ நன்றாகவே நடக்கும், அதை பேஸ் படிதான் ஃபுல் லைஃப் நான் வந்து மோஸ்ட்லி கடந்துட்டு வந்தேன். ரைட் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் நான் சொல்லலாம். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே ஐ வாஸ் லைக் தட். சோ அந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல் நம்பிக்கை இருக்கும்போது, நீங்க நம்பிக்கையை பத்தி சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ். அந்த நம்பிக்கை நம்ம நம்புறத வந்து பட் மீதி பேர் கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு வந்து சிலது எப்படி ஆன்சர் பண்றதுன்னு தெரியல. நம்ம பார்த்தோம்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பிக்கை வைக்கும் போது நமக்கு தெரிஞ்சது வந்து நமக்கு நிறைய சோதனைகள் ஜாஸ்தி வரும். சோ நாங்க கடவுள்கிட்ட வேண்டதே நம்ம எவ்வளவு சோதனை வந்தாலும் அந்த தாங்குற சக்தியும் அதை எதிர்கொள்ற சக்தியும் தான் கேக்குறோம். சோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மள வந்து மீதி பேர் கிரிட்டிசைஸ் பண்றது எப்படின்னா, நீங்க எவ்வளவு நம்பிக்கை வச்சாலும் நீங்க கஷ்டம் தானே உங்களுக்கு நிறைய வருது. சோ அந்த ஒரு கிரிட்டிசிசம்ஸ் இருக்கு. அந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்றது வந்து பெரும் பாவம். அதாவது ஐ திங்க் ராதிகா மாதாஜி நமக்கு அந்த 10 அஃபென்சஸ் இருக்கு இல்லைங்களா, அத வந்து இந்த குரூப்ல நம்ம போட்டுடலாம். ஒரு பக்தனை வந்து கேவலப்படுத்துறது வந்து அது பெரிய அஃபென்ஸ். ஆக்சுவலி அதனுடைய பாவம் வந்து அந்த கேவலப்படுத்துறவங்களுக்கு போய் சேரும். யாராவது ஒரு
கேவலப்படுத்தினா நீங்க அதை பத்தி ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ரியலைசேஷன் வந்த மாதிரி அவங்களுக்கு ரியலைசேஷன் வரல. அதுதான் நிஜம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கடவுள் சார்ந்த விஷயங்கள் நம்ம எல்லாம் பண்றதோ, ஜபம் பண்றதோ, இல்ல கோயிலுக்கு போறது, பக்தியா இருக்கிறது, விரதம், இதெல்லாம் வந்து ஒரு ஏஜுக்கு மேலதான் பண்ணணும் அப்படின்ற ஒரு மித் இருக்கு. லைக் ஃபுல்லா நம்ம சின்ன வயசுல இருந்தே அந்த மாதிரி இருந்தா நீ என்ன சாமியாரா, நீ எப்படி வந்து ஃபேமிலி லைஃப்ல இருப்ப. சோ அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. லைக் ஃபேமிலி லைஃப் இருந்தா இந்த மாதிரி இருக்க கூடாது, நம்ம வந்து ஒரு அதுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்கு, அந்த டைம்ல தான் வந்து நீங்க அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு அப்படி கிடையவே கிடையாது. நிறைய பேர் இந்த கிரிட்டிசிசம்ஸ் எல்லாம் தாண்டி வரும்போதுதான் வந்து கொஞ்சம் அந்த ஒரு இதுவெல்லாம் இருக்கு. இல்ல இல்ல, கடவுள் வந்து நம்ம பிறந்ததுல இருந்தே நம்ம குழந்தைய உருவத்துல இருக்கும் போதே நம்ம கும்பிடணும் ஆக்சுவலி. ஆனா நமக்கு வந்து அந்த ஏஜ்ல வந்து 1 year 2 yearsல எல்லாம் நமக்கு அவ்வளவு இது இருக்காது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த வீட்டுல எல்லாம் பெரியவங்க எல்லாம் இருக்கும்போது வந்து பேரன் பேத்தி எல்லாம் கூப்பிட்டு வச்சு சாமி ரூம்ல உட்கார வச்சு அவங்களுக்கும் வந்து சொல்ல அந்த பழக்கத்தை வந்து உண்டு பண்ணுவாங்க. சோ சாமி கும்பிடுறதுக்குன்னு ஒரு ஏஜ் எல்லாம் கிடையாது. நீங்க வந்து சின்ன வயசுல இருந்தே பண்ணணும். அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டெபிலிட்டி வரும். அது நீங்க வந்து அதுல வந்து முன்னேறதுக்கான வழியும் உங்களுக்கு கிடைக்கும். சோ அது ரொம்ப தவறு. அதுக்கான ஏஜ் எல்லாம் கிடையாது. நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க வந்து இதே இந்த கடவுளுடைய இதுல வந்து சின்ன பிறந்த வந்திருந்தாக்கா உங்களுக்கு அந்த பேலன்சிங் கஷ்டத்துலனா நீங்க பேலன்ஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஆனா அதே அதாவது பக்தி இல்லாதவங்க ஏத்திஸ்ட் எல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்க, கடவுள் நம்பிக்கையே இல்லாதவங்களுக்கு வந்து ஏதாவது கஷ்டம் வந்தா அவங்க ரொம்ப துவழ்வாங்க. அவங்களால வந்து அதை பேலன்ஸ் பண்ணவே கண்டிப்பா முடியவே முடியாது. ஏன்னா அவங்க நினைக்கிறது வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நான் தான் வந்து சால்வ் பண்ண முடியும், என்னாலதான் இந்த ப்ராப்ளம் சால்வ் முடியும், ஐ ஆம் கிரேட் அப்படிங்கிற அந்த அகந்தை ஈகோ வந்து அவங்களுக்கு நிறைய உண்டு. சோ அதனால வந்து நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம ஞானத்தை வழங்கவே முடியாது. அப்படிப்பட்டவங்களை வந்து நம்ம போய் நீ வந்து சாமி கும்பிடுன்னு நீங்க சொல்லவே கூடாது. நீங்க விட்டுறணும். ஏத்திஸ்ட வந்து நீங்க எழுப்பவே கூடாது. அதுவும் கடைசி சாப்டர்ல சொல்றாரு, அவங்கள வந்து எழுப்பவே கூடாதுன்னு கிருஷ்ண பரமாத்மா. அந்த மாதிரி சில பேர் அவங்க நம்பாதவங்க அந்த வாக்குவாதம் அதெல்லாம் பண்ணும்போது சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து லைக் ரொம்ப சாமி பக்தின்ற பேர்ல நிறைய தவறுகளும் செய்யறாங்க இல்லையா, அவங்களெல்லாம் எக்ஸாம்பிளா காமிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கையை இன்னொருத்தர் கிட்ட ஊர்ஜிதப்படுத்துறதுக்காக தான் அவங்க பேசுறது. அதுக்கான சப்போர்ட்டிவ் இது இன்ஃபர்மேஷன் அவங்க எடுத்து பேசுறது. புரியுதுங்களா? சோ அத வந்து நீங்க வந்து தவறா நினைக்கவே கூடாது. சோ நீங்க கடவுளை கும்பிடுறீங்க, சாமி கும்பிடுறீங்க, நீங்க அதை நீங்க தொடருங்க, அவ்வளவுதான். அவங்க இன்னும் நிறைய ஜென்மங்கள் எடுப்பாங்க, நீங்க கொஞ்சம் கிட்ட போறீங்க. ஓகேங்களா? இப்ப பெங்களூர் டு சென்னை போறோம்னாக்கா நீங்க ஒரு ஸ்ரீபெரும்புதூர் கிட்ட இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க இன்னும் பெங்களூர்லயே இருப்பாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரிதான் அவங்களுக்கு நிறைய பிறப்புகள் வரும். எந்த ஏத்திஸ்டா இருந்தாலுமே வந்து நிறைய பிறப்புகள் எடுத்து கடைசியில அவங்க வந்து டிவோஷனல் சர்வீஸ்ல இருந்து கடவுளை போய் சேர்னாதான் அதுதான் அந்த ஆத்மாவுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன். சோ as long as அவங்களுடைய ஆசைகள் எல்லாம் வந்து பெருகிக்கிட்டே போனாக்க மறுபடியும் திரும்பி இந்த உலகத்துக்கு தான் வருவாங்க. சோ எப்பவுமே மெட்டீரியல் டிசைர்ஸ் எல்லாம் நம்ம ரொம்ப குறைச்சிக்கணும். நம்ம சோ என்ன இருக்க போரும் என்ற மனசே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லுவாங்க. அத மாதிரி இருந்துருதான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். என்ன இருக்கோ தேவைக்கேற்ப இருந்தா அதுவே போருன்ற மனசு வரணும். ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடலாம். சொல்லுங்க மாதாஜி. பரமாத்மா வந்து கிருஷ்ண பரமாத்மா, ஜீவாத்மா கொஞ்சம் இன்னொரு வாட்டி சொல்லுங்க மாதாஜி. ஜீவாத்மா. ஓகே, ஒரு நிமிஷம். ஸ்டாப் ஷேரிங். 1 செகண்ட்ங்க. டிவோட்டி சந்தியா உங்க query எல்லாம் ஆன்சர்டா? யா